142 கோடி ரூபாய் ஊழல் கண்ணுக்கு தெரியாம நடந்திருக்கு. யாருக்கிட்டன்னு பாத்தீங்கன்னாக்கா துப்புரவு பணியாளர் என்ற பேர்ல அவங்களுடைய போர்வையில களவாடி இருக்கிறாரு நம்மளுடைய செல்வ பெருந்தகைன்னு சொல்றாங்க. அதாவது இது எப்படி பண்ணிருக்கிறாருனாக்கா MSME ஸ்கீம்ல காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியில 54 துப்புரவு தொழிலாளர்கள் பேர்ல ஒரே நாள்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரே நாள்ல அந்த 54 அக்கௌண்ட்டுக்கும் 66 லட்சம் ரூபாய் சாங்ஷன் பண்ண வச்சு அந்த 66 லட்சம் ரூபாயில கிட்டத்தட்ட 36 லட்சம் ரூபாய் சப்சிடி போக 29 லட்சம் ரூபாய் தான் கட்டணும். எப்படி 66 லட்சம் ரூபாயில சப்சிடி போக 26 லட்சம் ரூபாய் கட்டினா போதும். ஆனா இந்த லோனை வாங்கி கொடுத்து 6 மாசம் ஆகுது. இந்த 6 மாசத்துல அந்த 54 பேர்ல ஒருத்தர் கூட லோன் கட்டல. அப்போ துப்புரவு பணியாளர்கள் என்ற போர்வையில வேறு யாரோ லோனை வாங்கி கொடுத்து அந்த காசை, அதாவது கிட்டத்தட்ட 54 பேரோட இது 66 லட்சம் ரூபாய்னா 542 கோடியை ஆட்டையை போட்டு இருக்கிறாங்க இந்த தமிழ்நாட்டில். அதாவது சந்திரி இல்லாம சத்தமே இல்லாம 542 லட்சம் ரூபாய் 542 கோடியை கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுண்ணி காங்கிரஸும் தமிழக அரசு சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய மோசடி பாருங்க. காஞ்சிபுரம் கூட்டுறவு வங்கியிலிருந்து 54 பேருக்கு 66 லட்சம் ரூபாய், தாளா 66 லட்சம் ரூபாய். எவன் அப்பா வீட்டு காசு? ₹1 கூட இன்னும் திருப்பி கட்டல. எவன் வீட்டு காசு? எவன் வாங்குறான்னா அவனுக்கே தெரியலங்கிறான். என் பேர்ல எப்போ லோன் வந்துச்சு, அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்கிறான். அந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு ஏழையை வச்சு ஒரு துப்புரவு தொழிலாளரை வச்சு 542 கோடி ரூபாய் ஊழலை பண்ணியிருக்கு இந்த தமிழக அரசும் காங்கிரஸ் கூட்டணியும் சேர்ந்து.